இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இந்த சோசியல் மீடியாவுக்குள்ளே போனாலே இந்த காசா மக்கள் உணவுக்காக கஷ்டப்படுறதும், நிறைய நாட்டு மக்கள் உணவுக்காக கஷ்டப்படுறதும் இந்த வீடியோக்கள் தான் அதிகமாக சோசியல் மீடியாக்களில் வருது. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு 3 வேளையும் சாப்பாடு நம்ம தட்டில் வந்துடுது. கடவுள் நம்மளுக்கு அந்த சாப்பாடை கொடுத்துட்றாரு. ஆனால் அந்த மக்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல், அடுத்த உடுத்த உடை இல்லாமல், இருக்க இருப்பிடம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சின்ன பிள்ளைங்க மண் அள்ளி திங்கிற மாதிரி வீடியோ போடுறாங்க. நிறைய பிள்ளைங்க நோயினால் கஷ்டப்படுறாங்க. உயிர் வாழ்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. போரில் அங்கிட்டு இங்கிட்டு குண்டு வெடிக்குது, அதில் தூக்கிட்டு குழந்தைகளை தூக்கிட்டு ஓடுறாங்க. ஸோ அவங்களும் நம்மளுடைய சகோதரர்கள் தான். அவங்க எந்த நாட்டில் பிரிஞ்சு எப்படி இருந்தாலும் அவங்களும் நம்மளுடைய சகோதரர்கள் தான். அவங்களுக்காக கடவுள் அவங்களுக்கு உணவு கூட எல்லாம் கொடுக்கணும். இந்த போர்லாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி தான் கடவுள் இந்த விஷயத்தை அனுமதிச்சிருக்காரு. ஏன்னா கடவுளுடைய அனுமதி, அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு விஷயமே இந்த உலகத்தில் நடக்காது. ஸோ இந்த விஷயம் நடக்கு அப்படின்னா கடவுள் அனுமதிச்சிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் மாறணும் அப்படின்றதுக்காக நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கணும். அதை மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். வேறு ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா கடவுள் ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்ம அந்த விஷயத்தை தடுக்க முடியாது. நம்ம ப்ரேயர் மட்டும் தான் பண்ண முடியும். அதனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கடவுள் இந்த விஷயத்தை மாற்றணும், உங்களுக்கு உணவு உடைகள்லாம் கிடைக்கணும், விஷயங்கள் எல்லாம் மாறணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இயேசுவோட வருகைக்கான அடையாளம். ஸோ இது கண்டிப்பாக நடந்தாலும் பைபிளில் போட்டிருக்க எந்த ஒரு விஷயங்களும் நிறைவேறாமல் போகாது. இருந்தாலும் அங்கே இன்னும் உயிரோடு இருக்கிற நிறைய ஜனங்களுக்கு உணவு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு இதை அனுப்பி அவங்களுக்கும் ப்ரேயர் பண்ணுறதுக்காக நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.